ஹே கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2024 மாடல் NS125 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது. ஸோ இதோடைய ஹெட் லேம்ப்னு வந்து இதோடைய ஹெட் லேம்ப் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இது நியூ மாடல் NS125 சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட் லேம்போடு வரலாம். ஸோ ஹெட் லேம்ப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையான ஒரு குட்டியான ஒரு அழகான ஒரு லுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லுக்கு எவ்வளோ பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பழைய லுக்கு நல்லா இருக்கா இல்லை புது லுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இன்ஜின் சிசிக்கு வந்தோன்னா 124.45 சிசி கொண்ட ஒரு ஹேர் கூல்டு இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சீட் ஹைட்டுன்னு வந்தீங்கன்னா 805 சீட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு வந்தீங்கன்னா 175 கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா 7500 ஆர்பிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் நியூட்ரல் பவர் டார்க்கும் 8500 ஆர்பிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 11.99 பவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஸோ நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய என்எஸில் இருக்க இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டைல் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர்ஸ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு ட்ரம் பிரேக் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோடைய ஸ்பீடோமீட்டர் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு டிஜிட்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்னடா இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம், டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸோ ஃபோன் கட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு சார்ஜர் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைடு பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நம்ம ஃபோனில் போடுற ஒரு யூஎஸ்பி சார்ஜர் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வண்டி லுக்குக்கு வந்தீங்கன்னா ஸோ அண்டர்பேட் எக்ஸாஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய என்எஸ் சவுண்ட் வருமானு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சவுண்டவே ஃபுல்லாகவே குறைச்சிட்டாங்க. பழைய என்எஸ்ஸோடைய சவுண்டே சுத்தமாக கிடையாது. ஸோ நான் ராவ் பண்ணுறேன், நார்மல் ஒரு சவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய என்எஸ் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வரலை. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அரன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு செம்ம ஹைட்டான ஒரு சஸ்பெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டியில் உட்காந்தாலே சும்மா நல்லாவே தெரியும். ஸோ நல்லா கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க வண்டியை நல்லாவே. கியர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் வரல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம்மில் வர்ற மாதிரி ஒரு சிங்கிள். ஸோ இது கேடிஎம்மில் வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கியர் ஸ்டைல் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கியர் தான். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் வச்சுருக்க ஸோ எல்லா பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர BS6 அண்ட் BS7 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் வருது. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வச்சுட்டு இருக்கணும். இல்லைனா நம்ம ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியான அடி வாங்கிடுச்சுன்னா ஸோ அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? எஸ். ஸோ டேங்கோட பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஒரு ஸ்டைலிஷான லுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எஸ். பார்த்திங்கன்னா நார்மலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரவுண்டாக முடிகிற மாதிரி வரும். ஸோ பழைய என்எஸில் ஸோ புது என்எஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஷார்ப் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர டியூக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 250 அண்ட் டியூக் 390 வந்து பார்த்திங்கன்னா சேம், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ப்பாக முடியும். ஸோ இதையும் சேம் அதே மாதிரி ஒரு டிசைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா ஒரு ஷார்ப்பான ஒரு டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நல்லா ஒரு குட்டியான அழகான பொசிஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் வந்து பார்த்திங்கன்னா அழகாகவே உங்களுக்கு பெண்டாகும். அண்ட் டேங்கை ஒட்டி வச்சு ஓட்டுறதுனால ஸோ உங்களால் கார்னரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக எடுக்க முடியும். ஸோ ஓகே, இதோடைய பர்ஃபார்மன்ஸை பார்ப்போமா? பட் எனக்கு எக்ஸாஸ்ட் தான் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா என்எஸ் போனாலே அதோட எக்ஸாஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸை பார்ப்போமா? ஓனரிங்க தான். ஸோ இதோடைய டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஸோ டாப் ஸ்பீட் நான் செக் பண்ண விரும்பலை. ஸோ லைட்டாக நம்ம இதோடைய பைக்கோடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா ஒரு 75லேருந்து 73 ஓட்டினேன். ஆடி மாதன்றதுனால ரொம்ப காற்றடிக்குதா, ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னால் கரெக்டாக ஓட்ட முடியல. எஸ் எஸ், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி தான். இப்போ தான் 328 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் கூட முடியல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டியாக வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஸோ கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 60 கிலோமீட்டர்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் ஷோரூம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் 40 ஒரு 60 to 70 நம்ம க்ரூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ கொடுக்கும். ஓகே கைஸ், இதோட முடிஞ்சால் இதோட டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்ப்போமா? ஜஸ்ட் ரைட். ஓகே, ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான். எஸ், 1 2 3 லெட்ஸ் கோ. ரொம்ப எனக்கு காற்றடிச்சதுனால ஓட்ட முடியல. ஸோ 100 டச் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஓட்டலாம் ஒரு 105 to 110 போகும் இந்த பைக்கு. ஸோ சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த ஓடோஸ் மீட்டரில் என்னென்ன காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் அதை சொல்லவே மறந்துட்டேன். எஸ் கைஸ், ஸோ நீங்கள் கீழ் ஷூட் ஷார்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ ஃபியூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டும் இதில். ஸோ இந்த ரீஃபியூல்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் காட்டும். ஸோ அதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸோ கியர் சிம்பிள்ஸ் காட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கியர்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு கியர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியர். அப்போது நான் நியூட்ரலில் இருக்கிறதுனால ஸோ நியூட்ரல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸ் அண்ட் சிம்பிள் காட்டுது. ஸோ இப்போ எடுத்தோடனே சைட்ஸ் அண்ட் சிம்பிள் போயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் டைம் காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பின்னு சொல்லிட்டு ஸோ நாம் இங்கே ட்ரிப் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர். ஸோ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் காட்டுது. ஸோ நம்ம எவ்வளோ ஆர்பிஎம்மில் க்ரூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து காட்டுது. ஸோ இந்த குட்டி டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்மார்ட் கனெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணோன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோன்னா ஸோ பஜாஜ் ரைடர் அப்படின்ற ஒரு ஆப், அதோட ஆப் இருக்குது. ஸோ அதை ஆப்பை கனெக்ட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா வேறுங்க. ஸோ கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ கனெக்ட் ஆனால் ஸோ உங்களோட பைக் 125. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் எப்போ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லா டீட்டெயிலையும் காட்டும். ஸோ பஜாஜ் ரைட் கனெக்ட். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோரூமில் பைக் வாங்கினோடனே அவங்க வந்து இது பண்ணி விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து இதில் காட்டும் யாருக்கு. ஸோ இங்கே வரேங்க, எங்கள் அப்பா கால் பண்ணுறதுனால கால் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிக்னல் க்ரீன் சிக்னல் வருது. ஸோ அவன் அட்டன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 2 தட்டி ப்ரெஸ் பண்ணால் ஸோ கால் கட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா காலோட சிம்பிள்ஸ் வந்து சார்ஜர் எவ்வளோ சார்ஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வரும். ஸோ கால் கட் பண்ணால் ஸோ கட் ஆகிடும். ஸோ ஒரு 1,47,000 வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆன்ரோடு ப்ரைஸ் வருது. ஸோ ஆன்ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.